எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் பூமிகா. வயசு 37 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் நல்ல வசதியும் சேர்ந்துருக்கிற ஒரு பெண் தேடுறீங்க அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு தாம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பெயர் தேவர்னு சொல்கிறாங்க, ராசியும் பெயர் மேஷம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பெயர் அஸ்வினின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வந்து பார்த்துக்கிறாங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டீம் லீடராக வேலை பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் 2-3 வருஷத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோஷன் சொல்லியிருக்காங்க. இவங்க நல்லா படித்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்களா. இவங்க ரொம்ப கரியர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு நல்ல மந்த்லி இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ஷாப் வச்சு நடத்ததான் சொல்கிறாங்கம்மா. ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் குக்கிங் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்களாம்மா. இவங்க ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்க சொந்தமாக வீடு, லேண்டு, பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்குது. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி இருக்கதான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களுக்கும் ஒரு பையன் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்து சொல்லியிருக்காங்கம்மா. 2 பேருக்கும் ஒத்து போகாமல் மனசு ஒத்து பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில வருஷமாக தலைமையில் தான் இருக்காங்கண்ணா. இதை பற்றி வேறு டீட்டெயிலாக மட்டும் சொல்லலாமா. இனிமேல் ஆண் துணை இல்லாமல் வாழ வேண்டாம் முடிவெடுத்து இப்போ வரன் பார்த்துட்ருக்காங்கண்ணா. அதனால் இப்போ 2ஆம் திருமணத்துக்கு வரன் பார்க்குறாங்களாம்மா. வரப்போகிற கணவர் இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி இவங்க எப்போவுமே தெரிஞ்சுக்க விரும்பணும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் சேர்ந்து வாழ போகிற லைஃப்பை பற்றி மட்டும் நல்லபடியாக வாழ்ந்தால் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்கம்மா. வேலைக்கு போகிறதும் போக வேண்டும்னு நினைக்கிறதும் உங்கள் விருப்பம்னு சொல்கிறாங்க. மெயினாக குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், இவங்க பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களையும் நல்ல மரியாதையாக பார்த்துன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒளிய முறையும் இல்லாமல் கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்ப பாங்கான பெண் கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயமா. மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு 10 கமெண்ட் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.